ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். ஐயா வணக்கம். வாழ்க சார், சொல்லுங்க. பிரமிடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உலக அதிசயங்கள்லேயே பிரமிடுகள் வந்து ரொம்ப அதிசயத்தக்க ஒரு விஷயம். எகிப்துன்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிரமிடு தான் நினைவுக்கு வரும். இப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தன் இறந்த ஒரு சமாதி தான் அது. ஒரு இவ்வளோ அழகாக அதை ஒரு இது பண்ணி கட்டி வச்சிருக்கிறான். ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினியரிங் நாலேஜ் நம்மளை வியக்க வைக்குது இல்லையா? நம்ம அந்த காலத்தில் அவருடைய இன்ஜினியரிங் நாலேஜ் தான் ஆர்கிடெக்ட் இப்படியே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறான். இன்னொரு புறம் மன்னர்களுக்காக எவ்வளவு அறிவீனமாக உயிரோடு இருக்க வேலைக்காரர்களை உள்ளே வச்சு புதைச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது நெஞ்செல்லாம் பதறுது. ஒவ்வொரு பிரம்மாண்டங்களுக்கு பின்னாடியும் இத்தனை மக்களுடைய உயிர் பலி, இவங்களுடைய மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குன்னு நினைக்கும் போது நம்ம பதறது வரலாறு. ஏன்னா உயிரோட மன்னர்கள்னா அவங்க சேவை செய்கிறதுக்கு வேலைக்காரங்களையும் வைப்பாங்களாம். ஏன்னா ராஜாவுக்கு அவர் இருமல்னா மருந்து கொடுக்க கொள்ள வேணும்னு வச்சிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி இருந்தது, அப்போ இருந்த மத நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கைகள்லாம் என்ன, அந்த அந்த காலகட்டத்தை விளக்குங்க. அப்போ எகிப்து எப்படி இருந்தது, இந்த பிரமிடு உருவான வரலாறு என்ன? அதாவது இந்த பிரமிடை பொறுத்த வரைக்கும் எங்கள் இஸ்லாமிய பார்வையில் எடுத்துக்கிட்டோன்னா அது இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். ஏன்னு கேட்டால் 4500 வருஷத்துக்கு முந்தினது. அப்போ இஸ்லாம் இல்லை, இஸ்லாம் கிடையாது. ஆமாம், 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அப்போ யூதம் இருந்ததா? யூதமும் கிடையாது, யூதமும் வரல, யூத மதமும் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது, ஏதோ ஒரு கிறிஸ்தவமும் கிடையாது. அப்போ எந்த மதங்களும் இந்த பிரமிட்டில் போய் சொந்தம் கொண்டாட முடியாது. அவங்களுக்கு எதிர்ப்பாகவோ ஆதரவாகவோ அதில் ஒரு கருத்து அவங்களுக்கு இல்லை. பிரமிடுன்ற ஒரு இருக்குது, அவ்வளோதான். அந்த பிரமிடுடைய நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கால்வாசி வந்து கதையாக இருக்குது, ஆதாரம் கிடையாது. அந்த பிரமிடை பற்றி கட்டுறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்க, அப்படி படுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வேலைக்காரன்லாம் போச்சு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சும்மா அனுமானமாக சொல்லக்கூடிய விஷயம் தானே தவிர 4500 ஆதாரம் இல்லை, ஆதாரம் கிடையாது. நான் ஆதாரமாக உள்ளதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி, அதான் பிரமிட்டில் உள்ள ஆதாரத்தில் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், உண்மையில் உலக அதிசயம்னு ஒன்றை சொல்வதாக இருந்தால் பிரமிடை மட்டும்தான் சொல்லணும். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளையும் அதிசயம்னு சொல்வதாக இருந்தால் அது பிரமிடுக்கு மட்டும் அந்த தகுதி இருக்குது. அது எது அதிசயம்னு சொல்லுவோம்னு கேட்டால், எதை இயலாதுன்னு உங்கள் அறிவு சொல்லுதோ அது அதிசயம். ஒரு விஷயம் நடந்திருக்குது, சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறீங்க, எப்படின்னு அது ரீசன் உங்களுக்கு சொல்ல முடியலை, அப்படிப்பட்டதை தான் நம்ம அதிசயம்னு சொல்லுவோம். இந்த காரணத்தினால இது நடந்துச்சுன்னா அதிசயம் கிடையாது. தாஜ்மஹால் அதிசயம்பாங்க. அந்த காசு இருந்தால் இதை 100 தாஜ்மஹால் கட்டலாம். இந்த தாஜ்மஹால் அதிசயம்ங்கிறாங்களே, அதே அளவு பொருளாதாரத்தை செலவு பண்ணணும்னு சொன்னால் இந்த தாஜ்மஹாலோட 10 மடங்கு கட்டலாம். நீங்கள் வந்து இந்திய அரசாங்கத்துடைய கஜானாவே செலவழித்தாலும் பிரமிட் மாதிரி கட்ட முடியாது. அதுதான் இதோட சிறப்பு. அதில் உள்ள அதிசயம் எப்படிலாம் அதிசயமாக இருக்குன்ற மட்டும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த பிரமிடு எப்படி இருக்குன்னா சாய்மா அப்படி தான் கட்டப்பட்டிருக்கு. 55 டிகிரி சாய்மானம், அதாவது இப்படி தரையிலிருந்து இப்படி 55 டிகிரி, 4 பக்கத்துலையும் சாய்வு இருக்குல்ல, 55 டிகிரி சாய்மானத்தில் ஒன்றை கட்ட முடியாது. 50 இப்படி கட்டிக்கிட்டு போனோம் நீங்கள், அது சாஞ்சிருக்கோ, சாஞ்சு பிரமிட் சைப்பு அப்படி தானே இருக்கு. 4 ஜாயிண்டாக இருக்கிறதுனால இப்படி தெரியுது உங்களுக்கு. பிரமிட் எப்படி இருக்கும்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி அந்த பக்கம் கை வச்சுக்கிறங்க. சரி, இப்படி தான் இருக்கும் பிரமிடு டைப் எப்படி இருக்கும்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும். இது 2 ஜாயிண்டாக இருக்கும். இது வந்து 55 டிகிரி சாஞ்சிருக்கு. இதே மாதிரி இந்த பக்கம் 4 பக்கம் 4 சுவரையுமே நேர நிமித்தாமல் இப்படி சாட்சியே கட்டுறான். இந்த செவத்தையும் இப்படி சாட்சியே கட்டுறான், இந்த செவத்தையும் சாட்சியே கட்டுறான். இப்படி வந்து அதனுடைய சாய்மானம் வந்து 55 டிகிரி சாய்வாக இருக்குது. 55 டிகிரி சாய்மானத்தில் கட்டவே முடியாது, விழுந்துடும், சாய்மானத்துக்கு சரிஞ்சிடும். 55 டிகிரியுடைய சாய்மானத்தில் கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது எந்த ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டும் என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அந்த காலத்தில் இந்த மாதிரி காங்கிரீட்டு கம்பிகள் ஒன்றும் இல்லாத ஒரு காலத்தில், எதுலேயும் முடிச்சு நிப்பாட்டி வைக்க முடியாத ஒரு காலத்தில், சிமெண்ட் போன்ற ஒரு இழுத்து பிடிக்கக்கூடிய அந்த ஒரு பசை மாதிரி ஒரு பொருள்கள் இல்லாத ஒரு காலத்தில் 55 டிகிரி சாய்மானத்தில் கொண்டே கட்டுறதுங்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் நாலேஜ் கொண்ட ஒரு மேக்ஸில் நாலேஜ் கொண்ட யாரோ ஒரு கூட்டம் இல்லை, இன்ஜினியரிங் நாலேஜ் இருந்தாலும் அது சாத்தியம் இல்லைங்கிறான். இன்ஜினியரிங் நாலேஜ் இருந்தாலும் சாத்தியமே இல்லை. அது ஒரு டைப் ஆச்சா. சரி, அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த பிரமிடுடைய வந்து பெரிய அந்த காசா பிரமிடு தான் பெரிய பிரமிடுமாங்க, நிறைய இருக்குது. பெரிய பிரமிடை எடுத்துக்கிடுவோம். அந்த பெரிய பிரமிட்டில் வந்து 23 லட்சம் கற்கள் பயன்படுத்தியிருக்கிறான்.
மொத்தத்துக்கு அந்த பிரமிடு மொத்தத்துக்கு 4 பக்கமும் அந்த எழுப்பி இருக்கிறான. அதுக்கு வந்து பயன்படுத்தின கற்களுடைய எண்ணிக்கை வந்து 23 லட்சம் கற்கள். 23 லட்சம் கற்கள்னா எப்படிப்பட்ட கல்லுன்னு சொன்னால், ஒவ்வொரு கல்லும் வந்து சும்மா செங்கல் மாதிரி கல் இல்லை. ஒவ்வொரு கல்லும் 2 டன்னு 3 டன்னு அந்த மாதிரி பெரிய பெரிய கற்கள். கற்கள் வந்து பெரும் பெரும் இடையிலான கற்கள். அப்போ 23 லட்சம், அதாவது எந்த அளவுக்குன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் 2.5 டன்னு 15 டன்னு 50 டன் 3 வகையாக இருக்குது அந்த கல். சில கற்கள் 2.5 டன்னு, சில கற்கள் வந்து 15 டன்னு, சில கற்கள் 50 டன். 50 டன்னு கல்லை எப்படி மேலே கொண்டு போவான்? 50 டன்னுங்க. அந்த காலத்தில் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலத்தில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஏதேனும் குதிரை வண்டி அதை இந்த மாதிரி இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலையும் அதை தான் சொல்கிறாங்க. இந்த இதை வந்து எப்படி அவ்வளோ தூரம் மேலே வச்சாங்க ஆச்சரியமாக தான் சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய உயரம் வந்து 66 மீட்டர் தான் தஞ்சை பெரிய கோயிலுடையது. இந்த பிரமிடுடைய உயரம் வந்து 138. ஏப்பா, தஞ்சை பெரிய கோயில் 66 மீட்ரு. இந்த பெரிய கிசா பிரமிடுன்னு சொல்கிறோம்ல, அதான் உள்ளதில் பெரிய பிரமிடு. அந்த பிரமிடு வந்து 138 மீட்ரு, அதாவது 455 அடி. பெரிய கோயில் வந்து 216 அடி. இந்த பெரிய கோயிலுக்கு வந்து அப்போ நாமக்கல்ல இருந்தால் அந்த கல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஊர் நாமக்கல்ல அந்த கல் உள்ள பகுதி மாவட்டம் இன்னைக்கும் கூட பாறைகள் வெட்டி எடுக்கிறதுக்கு உள்ள மாவட்டம். அந்த கல்லாம் கொண்டு வந்தது நாமக்கல்ல இருந்து. அதுக்கு சாரம் எங்கே போடுறாங்கன்னு கேட்டால், கோபுரத்தினுடைய உயரத்தை விட அதிகமாக சாரம் இருக்கணும். கோபுரம் 10 அடின்னா சாரம் வந்து 12 அடி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி 6.4 கிலோமீட்டர் சாரம். அதாவது அந்த கோயம்புத்தூர் அந்த உச்சி இருக்குல்ல, அந்த உச்சியிலேருந்து 6.5 கிலோமீட்டரு தூரத்துக்கு போகணும். ஒரு அவ்வளோ தூரத்தில் உள்ளது அங்கே ஆரம்பிக்கணும். அங்கே ஆரம்பித்து சாரம் பண்ணி அந்த சாரை வந்து உருளை மூலமாக உருட்டிட்டு வருவாங்க. அந்த கல்லை வச்சுட்டு உருளை மூலமாக யானை மூலமாக உருட்டிக்கிட்டு வந்து மேலே ஏற்றி அதில் கொண்டே வச்சிருக்கிறாங்க என்று சொல்வதற்கு இப்போ ரீசனை சொல்லிட்டீங்க. இப்போ அதிசயம் இல்லை. இப்போ ரீசன் சொல்லியாச்சுல. ஆமாம், எப்படி கொண்டு வந்தாங்கன்னு இப்போ ரீசன் வரலாற்றில் ரீசன் இருக்குது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்குற அந்த பிரமிடுக்கு சாரம் வைக்கிற அந்த இந்த கணக்குப்படி வந்து 20 கிலோமீட்டருக்கு அது வைக்கணும். அதுக்கு 6 கிலோமீட்டர் வைக்கிறதா இருந்தால் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் வச்சு ஒரு சாரம் கட்டி அங்கேருந்து சாய்வா ஒரு பாதையை ஒரு சறுக்கு பாதை மாதிரி உண்டாக்கி அதுலேருந்து உருட்டிக்கிட்டு அந்த மாதிரி கொண்டு வரணும் யானை மூலமாக உண்டு. அப்போ அந்த மாதிரி 20 கொண்டு வரதா இருந்து உதாரணம் சொல்வதா இருந்தால் சென்னையிலேருந்து பல்லாவரம் அளவுக்கு சாரம் போடணும். உதாரணமாக சென்னையிலேருந்து பல்லாவரம் அவ்வளோ பெரிய தூரத்துக்கு சாரம் போட்டால் தான் பிரமிடை கொண்டே வந்து கொண்டு வர முடியும். ஆனால் அப்படி எந்த விதமான சாரமும் போடப்படவே இல்லை, போடப்படுகிறது. அதை விட முக்கியமான என்னன்னு கேட்டால், இப்போ தஞ்சையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டரு தொலைவில் கல் இருக்குது. இன்னைக்கு வேணாலும் அந்த கல் எடுக்கலாம். நாமக்கல்லில் போய் பெரிய பெரிய பாறைகளை வெட்டி கொண்டு வரலாம். இப்போ பிரமிட்டுக்கு கல்றாருந்தா கல் எங்கே இருந்தான் அதை சுற்றி கல் காட்டணும்ல. இவ்வளோ பெரிய கல், அதான் 2.5 டன்னு 15 டன்னு 50 டன்னு 3 வகை. சில கற்கள் 50 டன் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய பாறைகளை கொண்டு வருவதாக இருந்தால் அந்த எகிப்தை சுற்றி எகிப்துக்கு பக்கத்தில் ஒரு 50-60 கிலோமீட்டர்லையாவது ஒரு பெரிய மலைகள் இருக்கணும். அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்வதற்கு அந்த பாறை இருப்பதாக வரலாற்றில் கிடைக்கணும். ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பைசா நகரன்ற ஒன்று இருக்குல்ல, அதில் ஒரு சாய்ந்த கோபுரம், அது உலக அதிசயம். அந்த கோபுரம் நேராக நிற்காம சாஞ்சி இருக்குது. சாஞ்சி நிற்க முடியாது. சாஞ்சி நிற்கிறதுனால அது அதிசயங்கிறான். அது எவ்வளோ சாஞ்சி இருக்குன்னு கேட்டால் 5.5 டிகிரி தான் சாஞ்சி இருக்குது. நேரில் லேசாக கொஞ்சோண்டு சாஞ்சிருக்கு. 5.5 டிகிரி சாஞ்சது அதிசயங்கிறான். இது 55 டிகிரி சாஞ்சிருக்கு. அது பிரமிடுங்கிறது அது மாதிரி 11 மடங்கு சாஞ்சிருக்குது. அது எப்படி கட்டினாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அதிசயமாக தான், இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது. அது போக இந்த 50 டன்னு கல்லை எல்லாம் மேலே எப்படி கொண்டு போனான் சொல்ல முடியலை. கல் எங்கே கிடச்சிச்சு, கல் முதல் எங்கே, அதுக்கு இவங்கெல்லாம் ஊகமாக என்ன செய்கிறாங்கன்னா கப்பல் மாதிரி செஞ்சு நைல் நதியில் வச்சு ஏற்றி உருட்டிக்கிட்டு வந்து தள்ளினாங்க. என்னதான் கொண்டு வந்தாலும் அங்கேருந்து எகிப்துக்கு எப்படி மேலே எப்படி ஏற்றுவீங்க? எகிப்துலேருந்து நைல் நதி எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? அந்த எகிப்துடைய உள்ளே தான் இருக்குது நதி. எகிப்துக்குள்ளே தான் நைல் நதி இருக்குது. எகிப்துலேருந்து கொண்டு வந்தாலும் அதை கூட மேலே எப்படி ஏற்றுவீங்க? சரி, எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? கல் கொண்டு வராந்தா எங்கேருந்து அந்த கல்லையெல்லாம் தூக்கி எவன் இந்த கப்பலில் வைக்கிற 50 டன்னு எப்படி தூக்க முடியும்?
அது அப்ப அந்த கப்பல் போக்குவரத்துலாம் இருந்திருக்கு. மரக்கலங்கள் இருந்துச்சுலாமா, மரக்கலங்கள் இருந்துச்சு. அது ஒரு விஷயமாச்சு. அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்தில் அதை இன்னொரு விஷயம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கல்லை அடுக்கியிருக்கிறான்ல, அந்த அடுக்கின கல்லுக்கு மத்தியில் இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒரு அளவுக்கு தான் இடைவெளி இருக்குது. அப்படி ஒட்டி செஞ்சுருக்காங்க. அதை அறுத்துருக்கான். அந்த கல்லை வந்து சும்மா தூக்கிட்டு வராமல் அதை மிஷினில் அறுத்த மாதிரி அறுத்து ஒரு கல் இன்னொரு கல்லை ஒட்டுனோம்னு சொன்னால் ஒட்டுது. அதாவது பெரிய பாறங்களில் 2 காய்ச்சி ஒட்டாது, எல்லா பகுதியும் ஒட்டுறமா அந்த கல்லை எடுத்துக்கிட்டு கல்லை வந்து சீவி இருக்கிறான். அப்படி அழகா சீவி 2 கல்லையும் ஒட்டினோம்னா ஒட்டிக்கிற மாதிரி. ஒரு பேப்பர் விட முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த இடைவெளி இல்லைங்கிறாங்க. கற்களுக்கு மத்தியில் இடைவெளி இல்லைங்கிற ஒரு அதிசயம். பெரிய பெரிய பாறைகளாக இருக்கிறத மேலே எப்படி போனாங்கிறது இன்னொரு அதிசயம். இந்த கல் எங்கே கிடைச்சிச்சு, இது எதுக்குமே இப்போ இதுவரை விடை கிடையாது. எதுக்கும் ஊகமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது சொல்கிறாங்க இப்போ ஊகமாக அங்கேருந்து வந்திருக்கக்கூடும் இங்கேருந்து வந்திருக்கக்கூடும்னா அதை சுற்றி நீ வந்து மலை பகுதியை காட்டு பார்ப்போம். எகிப்தை சுற்றி இந்த பாறையை கொண்டு அப்போ அந்த மன்னர்கள் தங்களுடைய சமாதி இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சி கட்டியிருக்காங்க. ஏதோ ஒன்று செஞ்சு கட்டியிருக்கிறாங்க. அது போக என்னன்னு கேட்டால், இது வந்து விடை சொல்ல முடியாமல் இதை பற்றி நுழையக்கூடிய அறிவியல் ஆய்வாளர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை வச்சு அந்த ஏலியனை கொண்டாந்து நுழைக்கிறாங்க. இது வந்து மனிதர்களால் செஞ்சிருக்க முடியாது, ஏலியன் ஒரு படைப்பு மேலேருந்து இறங்கி அந்த படைப்புகளை கொண்டு தான் கட்டியிருப்பாங்க, இது மனிதனால் முடியாதுன்னு ஒத்துக்கிறாங்க. மனிதனால் முடிகிறதுக்கு லாஜிக்காக ஒரு காரணம் சொல்ல முடியலை. இது எப்படி கட்டினான்னு மட்டும் சொல்லுப்பா. இது ஒன்றும் கட்டலை. பெரிய பிரமிடு இப்படி இது மாதிரி ஏராளமான பிரமிடு அங்கே இருக்குது, எகிப்தில் இருக்கிறது. அப்போ இந்த பிரமிடு அது மாதிரி இது கட்டினது இது அல்லாமல் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அமைப்புகள் அந்த தன்மைகள்லாம் தனி விஷயங்கள். அடக்குவதற்கான ஒரு இடம் ஆஃபீஸு நிறைய வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேலாம் போக வேண்டியதில்லை. எதை செஞ்சாலும் இதை வந்து ஒருத்தன் கவனித்து பார்த்தான்னா இது சாத்தியம் இல்லை, மனிதன் செஞ்சே இருக்க முடியாது. காரணத்தை சொல்லணும். காரணத்தை சொன்னால் தான் மனிதன் செய்ய முடியும்னு அர்த்தம். காரணம்ங்கிறத என்ன செய்வாங்கன்னா, சும்மா அது கழுதையை கட்டிட்டு போனாங்க, அது கட்டி இழுத்துட்டு வந்தாங்க, 100 குதிரைகள் இழுத்துட்டு வந்தாங்கன்னு இப்படி ஒரு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எவிடன்ஸோ ஒரு காட்ட முடியாது. என்னத்து தான் இருந்தாலும் 50 டன்னு கல்ல மேலையெல்லாம் ஏற்ற முடியாதுங்க. கண்டிப்பாக 50 டன்னு கல்ல மேலே ஏற்றிருக்கிறான். அவங்க மனிதன் தான் ஏற்றிருக்கிறான். அப்போ மனிதர்கள் செஞ்சுருக்கிறாங்கன்னு வருது. அதாவது விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக இந்த 55 டிகிரி சாய்மானம் வந்து கீழே சரியக்கூடாதுங்கிற அளவில் மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணி என்ன செஞ்சிருக்கிறான்னா கட்டியிருக்கிறான். அது ஒரு விஷயம், பெரிய அதிசயம். பெரிய அதிசயம், உண்மையில் அதிசயம், பிரமிச்சுக்கிற அதிசயம் தான். அதில் என்ன செய்கிறாங்கண்டா, இன்னும் சொல்ல போனால் அதாவது இந்த அதில் வருது. அதாவது இவங்க இப்போ உள்ள அஞ்சாணிகள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சுண்ணாம்பு கல் அதில் இருக்குது, இந்த கிரானைட்டு கல்லும் இருக்குது. அந்த எகிப்துடைய பிரமிட்டுடைய அந்த சுவரில் வந்து சுண்ணாம்பு கல் சில இடத்துல வச்சுருக்கிறாங்க, சில இடத்துல கிரானைட் கல் வச்சுருக்கிறாங்க. சுண்ணாம்பு கல்லை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர் தொலைவில் அது கிடைக்கிறது. இந்த சுண்ணாம்பு கல்லுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. 20 கிலோமீட்டர் தொலைவில் மசாரான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சுண்ணாம்பு கற்கள் கிடைக்கிறது, அங்கேருந்து அதை கொண்டு வந்திருப்பான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கிரானைட் கற்கள் வந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. எகிப்தில் இருந்து 800 கிலோமீட்டருக்கு மேலே போனால், 800 கிலோமீட்டரில் எந்த ஊர் சொல்கிறான்னு கேட்டால் அஸ்வான்ட ஒரு பகுதியில் தான் அந்த கிரானைட் கல் கிடைக்கும். அப்போ அங்கே இருந்தால் கொண்டு வந்திருக்க முடியும். 800 அது என்ன நாடு? இப்போ அது என்ன நாடு? அஸ்வான்ங்கிறது எகிப்தில் தான் இருக்குது. ஆனால் 800 கிலோமீட்டர். 800 கிலோமீட்டர். 800 கிலோமீட்டருங்கிறது இங்கேருந்து நாகர்கோவில் தூரம்னு வைங்களேன். ஆமாம் ஆமாம், நாகர்கோவில் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக வருமோ? 800ன்னா ஆமாம், அதோட கூட வரும். அப்போ இங்கே சென்னையிலேருந்து நாகர்கோவில் தூரத்தில், அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த கல்லை எப்படி கொண்டு வந்தான்? 800 கிலோமீட்டரில் உள்ள தூரம். சும்மா நாமக்கல்லேருந்து 60 கிலோமீட்டரு ஆச்சரியமாக இருக்குது நம்ம படுறோம். பெரிய கோயிலுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து கொண்டு வந்திருக்கலான்றதை ஏற்றுக்கிறோம். அதுலேயும் வந்து 50 டன்லாம் அதில் இருக்கலை. பெரிய கோயில் கட்டுறதுக்கான எடைகள் உள்ள கல் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கலை. அப்போ 800 கிலோமீட்டர்லேயே தான் அந்த கல் கிடைக்கிதுங்கும் போது அதை எப்படி கொண்டு வந்தாங்கிறதுக்கு பதில் இல்லைன்றவுடனே அதுக்கு சொல்கிற காரணம் எல்லாம் வந்து ஊகமாக சொல்கிறா தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இன்று வரை இதுக்கு விடை கிடைக்கல. ஊகமாக யானையை கட்டி இழுத்துருப்பார்கள், அப்படி பண்ணியிருப்பார்கள், ஒரு பலகையை போட்டு அதில் கடலில் கப்பலில் ஏற்றி இப்படி செஞ்சிருப்பார்கள், பிடிக்கிறாங்களே தவிர எப்படி இப்போ 800 கிலோமீட்டர்லேருந்து இவ்வளோ பிரம்மாண்டமான 500 டன் இடையெல்லாம் தூக்குறாங்க. எத்தனை பேர் தூக்கி அதை வைக்கணும்? அந்த இதில் அவர் கப்பலை தாங்குற அளவுக்கு ஒரு மன்னரே அவ்வளோ செல்வாக்கும் படைபலத்தோடு இருந்திருக்கா. அப்படி ஒன்று இருக்குது. அது போக என்னென்னு கேட்டால், இதை விட என்னென்னு கேட்டால், இது 55 டிகிரி சாய்வாக கட்டுறான்ல இந்த விஞ்ஞானிகள்கிட்ட. இப்போ இன்ஜினியர்கிட்ட இப்போ கேட்டிங்கன்னா 55 டிகிரி சாய்மானமாக இருந்து சரியாமல் இருக்கணுமா இருந்தால் அதனுடைய அஸ்திவாரம் வந்து 650 அடிக்கு போடணும்.
கொஞ்சம் அஸ்திவாரம் பிடிங்கி சாஞ்சிடும். பேஸ்மெண்ட் 650 அடி தோண்டணுங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ வந்து சாஞ்சிச்சுன்னா சரி பிடிச்சிக்கிறோம். இந்த 650 அடி இந்த மண் என்ன செய்ய அந்த செவத்தை தாங்கி பிடிச்சிருமா, அதனுடைய பேலன்ஸில் கீழே விழுவாமல் இருக்கும். அப்போ 55 டிகிரி சாய்வாக கட்டுவதாக இருந்தால் 650 கிலோமீட்டருக்கு என்ன செய்யணும், அடி 650 அடிக்கு அஸ்திவாரம் போடணும்னா 4 பக்கமும் அஸ்திவாரத்தை வந்து 650 அடி போட்டு 650லேருந்து கிராஸாக கட்டிக்கிட்டே சேர்த்துக்கிட்டே வரணும். அது மண்ணுக்குள்ளே போயிடும். அது போயிட்டு கொஞ்சம் தான் மேலே நிற்கும். 650ல் 600 உள்ளே நிற்கும், 50 தான் மேலே நிற்கும். அப்போ தாங்கி பிடிச்சிரும். அந்த சாய்மானத்தை வந்து அந்த 600 அடி உள்ளே இருக்கிற காரணத்தினால அது கீழே விழாமல் பிடிச்சிரும்ங்கிறான். அப்போ அவ்வளோ பெரிய 600 அடிக்கு எப்படி அஸ்திவாரம் தோன்றுனா, இதில் ஆச்சரியப்படுறமே. அதில் உள்ள கல்லெலாம் எங்கே, அதுக்கெல்லாம் எங்கே போவான், அது எங்கேருந்து கொண்டு வந்தான்? இப்போ இது மாதிரி வந்து இன்னொரு 12 மடங்கு உள்ள போடப்பட்டிருக்கு. மேலே இருக்கிற அளவுக்கு இன்னொரு 12 மடங்கு கீழே இருக்குது. அப்போ இதில் நம்ம ஆச்சரியப்பட்டு நிற்கிறோம்னு சொன்னால் அவ்வளவு கீழே வச்சா தானே இப்போ இது சாயாம நிற்கி சாய்வாக இருந்து கீழே விழுவாமல் இருக்குத அப்படின்னு சொல்லி வியப்படைகிறாங்க. அப்போ இதுக்கு பதிலே கிடையாது. 800 கிலோமீட்டரில் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல பாறை இருக்குது, அங்கே தான் கொண்டு வந்து பாங்குறாங்க. எல்லாம் ஊகம்தான். அந்த இடத்துல பாறை இருக்கிற நெசந்தான். அதை கொண்டு வந்தாங்கிறதுக்கு வந்து ஆதாரங்கள் கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடிஞ்சதை சொன்னாலும் பரவாயில்லை. 1.5 டன்னு 2 15 டன்னு 50 டன் 3 வகை 50 டன்னு கல்லையெல்லாம் கொண்டு வந்தாங்கிறதும் நம்ப முடியலை. கொண்டு வந்து எங்கன்னு நிப்பாட்டி மரம் ஏற்றினா மேலே கொண்டு வர்றதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதை எப்படி மேலே ஏற்றுறது, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம அதிசயம்னா உலகத்தில் உலக அதிசயத்துக்கான வரையறையில இருந்து நீங்க தொடங்குனீங்க. ஆமா ஆமா. அதிசயம்னா ஒரு புதிர் இருக்கணும். எப்படி அது பண்ண அப்படின்னு இப்படி அழகா சொன்னீங்க. தாஜ்மஹாலையோ இதே மாதிரி செலவு பண்ணா பண்ணிடலாம். இது செலவு மட்டும் இல்ல, மனித உழைப்பு, செலவு, அவனுடைய யோசனை. இப்படி பண்ணதுக்கு என்ன நாலேஜ் அவன் யோசிச்சிருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு 4500 வருடங்களா 4500 ஆண்டுகளா இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாம இருக்கு. அதிசயங்களில் அதிசயமே மட்டும்தான் அதிசயம். இது மட்டும் தான் அதிசயம். மத்த எல்லாத்தையும் எப்படி செஞ்சாங்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு மட்டும் தான் தெரியாம இருக்கு. அது எங்க இஸ்லாமிய பார்வையில் அதுக்கு ஒரு விடை ஒன்று இருக்குது. என்ன விடைன்னு கேட்டா, அது எல்லாரும் என் வரலாற்றுல ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆனா அதனுடைய தடயங்கள் இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு காலத்தில் வந்து ஒரு மனித படைப்பு பிரம்மாண்டமா இருந்தாங்க. இப்ப நம்ம 5 அடி 6 அடியில பாக்குறோம், 4 அடியில பாக்குறோம்ல, 8 அடி 9 அடி இப்படி 8 அடி எப்படி வருதுன்ற குரான்ல எப்படி வருதுன்னு கேட்டா, இரம்னு ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்க எகிப்துக்கு பக்கத்துலாம் வர்றாங்க, அரபு நாட்டில் இருக்குது. அவங்க வந்து ஒரு மலைகளை குடைந்து மாளிகைகள் கட்டினார்கள், கோட்டைகளை கட்டினார்கள். மலைகளை வந்து குடைஞ்சி என்ன செய்யறது கட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்கள சொல்லும்போது இறைவன் குரானில் எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், லம் யுஹ்லகு மிஸ்லுஹா பில்பிலா, இந்த மாதிரி ஒரு படைப்பு உலகத்தில் படைக்கப்படவே இல்லை. அவர்கள் வந்து இந்த சாலிஹ் நபி காலத்தில் வாழ்ந்தவங்க, அவங்க சாலிஹ் நபி எதிர்த்ததுனால அழிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து மனித படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம 5 அடி 10 அடியில் பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமான படைப்பில் ஒரு 20 அடியில் இருந்தான்னு வைங்களேன், அவன் மேலே ஏற்றிட முடியும். படைப்பு பெருசாக இருந்தான்னு வைங்க, அப்போ அவர் இருக்கும்போது இப்போ 550 டன்னை கூட என்ன செய்வாங்க, 4 பேர் சுற்றி வச்சுக்குவாங்க. அப்போ பெரிய படைப்பாக ஒரு இனம் இருந்ததாக நமக்கு எங்களுக்கு குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவங்களுடைய தடயங்கள் கூட இன்றைக்கி சவுதிக்கு போகிற வழியில் இருக்கிறது. அந்த மக்கள் வசித்த ஊர்கள் இருக்குல்ல, அந்த ஊர்கள் வந்து மலையை குடைஞ்சி மலையில் அரண்மனை மாதிரிலாம் கட்டிடுறாங்க மலைக்கு உள்ள. அந்த இதெல்லாம் தடயங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ எங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இது ஒரு மனிதன் தான் கட்டியிருக்கிறான். இப்போ உள்ள மனிதனுக்கு முடியாதுன்னு தெரியுது. அதுக்கு ஏலியனை கூப்பிட்றதை விட பெரிய மனிதன் இருந்தான்னு போங்க, இதோட பெரிய மனுஷன் இருந்திருப்பான். வரலாற்றில் பெரிய பிரம்மாண்டமான ராட்சச மனிதர்கள் இருந்திருந்தா கட்டியிருக்க முடியும். அப்படிதான் வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துல எங்க பார்வையில் அதை சொல்லலாம். அதை எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்வையில் அது நான் என்னுடைய புரிதல்ல இது இப்படி இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு அனுமானிக்கிறேன். கண்டிப்பா உண்மையிலே எகிப்து பிரமிடு குறித்து எல்லாருக்கும் பிரமிப்பு இருக்கு. அந்த பிரமிப்பினுடைய அளவை கூட்டும் பண்ணும் உங்களுடைய நேர்காணல் அமைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அணுவா அளந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், இது கண்டிப்பா எகிப்து பிரமிடு குறித்து பலருக்கும் பல்வேறு சுவாரஸ்யமான புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க வாய்ப்பா இருந்துக்கும் நினைக்கிறேன். நன்றி.